சந்தேகம். இப்போது பொதுவாக அந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ்க்கு வந்து ஏதாவது வாரண்ட்டி அப்படின்னா வாங்கக்கூடிய நிறுவனத்தில் டார்லிங் அதில் நான் அவங்கள்ட்ட கேட்பாங்க. இப்போ இது போல் சோலார் பேனல் வாங்குறாங்க, இப்போ அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்குது, இல்லை சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை உங்ககிட்ட தான் டீல் பண்ணுமா, இல்லை வந்து எப்படி ஒர்க் ஆகுது? முதல்ல நாங்கள் இந்த பிஸ்னஸுக்கு நான் வந்து வரும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நான் இதில் 2 ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன். ஒன்று வந்து டார்லிங் மாதிரி ஒரு ரெப்யூட்டட் பிராண்டு இது வரைக்கும் சோலாரை ரீட்டைலுக்கு எடுத்துகிட்டு வரல. இது வரைக்கும் சோலாரில் இருக்கவங்களாம் ஒன்று ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் உதாரணத்துக்கு அம்பானி, அதானி நிறுவனம், டாட்டா நிறுவனம், பெரிய பெரிய மெகாவாட் ஸ்கேலில் ஃபேக்ட்ரிஸ்க்கு போடுறது, இண்டஸ்ட்ரிக்கு போடுறது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்து முடிந்த ரிலையன்ஸ் ஏஜிஎம் மீட்டிங்கில் முகேஷ் அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பார். நாங்கள் வந்து 10 கிகாவாட்ஸ் ஃபேக்ட்ரி, சோலார் ஃபேக்ட்ரி இந்தியாவில் செட்டப் பண்ண போகிறோம், அதை 20 கிகாவாட்ஸாக மாற்ற. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கே வந்து, அதாவது அது மட்டும் இல்லை, ஒரு சோலார் பார்க் ஒன்று பண்ண போகிறாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பார்க். ஒரு பார்க் மூலமாக ஒரு ஸ்டேட்டே வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியும். அந்தளவுக்குலாம் வந்து சோலார் பார்க் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரெவல்யூஷன் இன்றைக்கி இந்தியாவில் நடந்துட்டுருக்குது. நம்ம கவர்மெண்ட்டோட டார்கெட் பார்த்திங்கன்னா 2030 500 கிகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஹஸ் டு கம் த்ரூ ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள்ன்றது சொன்னால் என்ன? ஒன்று சோலாரு, இன்னொன்று ஹைட்ரோ, அதுக்கு அடுத்தது விண்மில்ஸ், இன்னொன்று பயோமாஸ். இந்த 4 தான். இதில் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து இருக்க சாய்ஸ் ஃபாசில் ஃபியூயல், பெட்ரோல், டீசல், தெர்மல், அதுக்கு நிலக்கரியை போட்டு எரிக்கணும், ஃபுல் பொல்யூஷன். இது எல்லாத்தையும் காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது ஒய் சோலார் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ரீசன் தான். இன்றைக்கி உலகத்திலேயே சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் கம்மிங் த்ரூ சோலார். ரைட். 2லேருந்து ₹2.50 மைண்டில் வச்சுங்க. ஹவு மச் யூ ஆர் பேயிங் that you now you calculate. 2லேருந்து ₹2.50 per unit. ரைட். இந்த வாரண்டி சொல்லுங்கள் சார். வாரண்டி நான் இந்த தொழிலுக்கு வந்த காரணம் என்னங்க, ஒன்று வந்து there is no organized player. மக்கள் வந்து எங்கே போகிறது, யார் அப்ரோச் பண்ணுறது, யாரை நம்புறதுன்னு தெரியல ஒன்று. இன்னொன்று வாரண்ட்டி அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட்டோட வாரண்ட்டி வந்து நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்குது, ஒரு அஃபிடேவிட். அதாவது நாங்கள் யாருக்கெல்லாம் சோலார் போட்டு கொடுக்குறோமோ அவங்களுக்கும், இப்போ நீங்கள் தான் எங்கள் கஸ்டமர்னால் நான் உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அந்த அக்ரிமெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னால், சாரி முதல்ல இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கஸ்டமராக எங்கிட்ட வரீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, இபி கார்டு, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், பேன் கார்டு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் பேரில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். இந்த பிஎம் சூரியகர் போர்ட்டலில் போய் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்கள் மொபைலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்துடும், நீங்கள் சோலார் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்கள் மொபைலுக்கு உங்களுக்கு இவ்வளோ சப்சிடி இருக்குது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும், ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் வந்துடும். யூ கேன் see that. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு கோட் கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, என்ன பிராண்டு சோலார் போகிறோம், என்ன பிராண்டு இன்வெர்ட்ரு, அதனுடைய காஸ்ட் என்ன, அதுக்கு எத்தனை வருஷம் வாரண்ட்டி, 5 வருஷம் 100% மெயின்டெனன்ஸ் வாரண்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 5 years இட் இஸ் மஸ்ட். 5 வருஷம் மெயின்டெனன்ஸ்க்கான நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்கள் கொடுக்குறோம். அதையும் அதில் இருக்கும், ரிட்டர்னில் இருக்கும் என்டையர் 5 years. அதுக்கப்புறமும் வந்து நாங்கள் பண்ண முடியும். அது வந்து ஏஎம்சி பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு சார்ஜ் வாங்கிட்டு நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அதுவும் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 5 years இஸ் அ கான்ட்ராக்ட், இட்ஸ் அ மஸ்ட். தெர் இஸ் நோ சாய்ஸ். நாங்கள் பண்ணியே கொடுத்தாகணும், நாங்கள் ஓட முடியாது, ஒழிய முடியாது. ஸோ 5 years கான்ட்ராக்ட் நாங்கள் 100% உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது பிரகாரம் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி உங்கள் விட்டு நாங்கள் க்ளீனிங் வந்துடும், சோலார் பேனல் க்ளீன். ஓகே, இந்த கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் இந்த கஸ்டமருக்கு சோலார் போட்டுருக்கேன், இதுக்கு நான் 5 years வாரண்டி கொடுக்குறேன்றது ஐ ஹவ் டு கிவ் அ கமிட்மெண்ட் அஸ் த்ரூ அன் அஃபிடேவிட். அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலில் அது கேட்கும், இந்த சோலார் பேனலை உங்கள் கஸ்டமர் வந்து கேஷில் வாங்க போகிறாங்களா, இஎம்ஐலையா, இல்லை இஎம்ஐலன்னா எந்த பேங்க்கில். உடனே நம்ம சொல்கிறோம், இப்போ நீங்கள் வந்து பாடியில் இருக்கிறீங்க, இந்தியன் பேங்க்னு வச்சுங்க, பாடி இந்தியன் பேங்க் ஆவடியப்பன்னு போட்டோன்னா இந்தியன் பேங்க் ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். நீங்கள் மறுநாளே இந்தியன் பேங்க்கில் பாடியில் போய்ட்டு, சார் நான் உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன், சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன், சோலார் லோன் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, லோன் அப்ளிகேஷன். அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து பேனல் இன்வெர்ட்டர், ஏசிடிபி ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் மொட்டை மாடி கூட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், ஒரு லிங்க் அனுப்புவாங்க, 2500 மீட்ரு கட்டுங்கன்னு. அந்த 2500 கட்டிட்டிங்கன்னா அவங்க வந்து மீட்ரு வச்சுருவாங்க. மீட்டர் வச்சாச்சுனாலே உங்களுக்கு சோலார் ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த மீட்டர் வச்சு சோலார் ஆன் ஆன ஒரு விதின் 1 week to 10 days உங்கள் அக்கௌண்ட்டுக்கு
உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 78,000 சப்சிடி வந்துடும். அது நாங்கள் வாங்க முடியாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். திஸ் இஸ் அ ப்ராசஸ். ஓகே. ப்ராக்டிக்கலி. ஸோ இப்போ பொதுவாக டார்லிங்கில் வந்து ஒரு டிவியோ வாஷிங் மிஷினோ வாங்கும்போது ஒரு பில் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பில்லை தாண்டி இது மோர் ஆஃப் ஒரு அஃபிடவிட், ஒரு கமிட்மெண்ட். நான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டே வந்துடுது. 5 வருஷத்துக்கான மொத்த வாரண்டி, அந்த மெயின்டெனன்ஸ்க்கான சார்ஜஸ் உங்ககிட்ட வருது. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து உங்களோட கண்டினியூ பண்ணலாமா, என்ன பண்ணுறாங்கிற சார்ஜஸ் அவங்க எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நாங்களே கற்றுக் கொடுத்துருவோம். என்னென்னா சோலார் பேனலில் வந்து மெயின்டெனன்ஸ்னு ஒன்று பெருசாகவே கிடையாது. ஃபஸ்ட்டு பி கிளியர் அபவுட் சோலார் பேனல் சிஸ்டத்தில் வீட்டில் போடலைன்னா 2 ப்ராடக்ட் தான் மெயின். ஒன்று சோலார் பேனல், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருப்பு கலரில் இருக்கும். இன்னொன்று வந்து இன்வெர்ட்டர். ஒரு பியூட்டி என்னென்னா அந்த இன்வெர்ட்டருக்கு இன்றைக்கி 10 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, 10 இயர்ஸ் வாரண்ட்டி. இன்னொன்று, இந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து 3 to 5 years மேக்ஸிமம் மொத்த செலவு பண்ணுறது. ஆமாம். அது கூட என்னென்னு கேட்டாக்கா நான் அது கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலையே. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 21. இந்த பக்கம் கவர்மெண்ட்லேருந்து 78,000 வந்துருச்சு. இந்த பக்கம் பேங்க் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் இபிக்கு பில் கட்டுறதுக்கு பதில் அதை தூக்கி இஎம்ஐ கட்டிட்டீங்க. ஸோ வேர் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்? ப்ராக்டிகலி யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 0 எக்ஸப்ட் தட் 21,000. Regarding the scheme, is there a household salary threshold? இல்லை சார். உண்மை என்னென்னா, நான் கூட முதல்ல என்ன நினச்சேன்னாக்கா 1 கோடி மக்களுக்கு வந்து இலவச சோலார் திட்டம் 78,000 சப்சிடி. நம்ம சப்சிடின்னு நம்ம என்ன நினைப்போம்? சப்சிடின்னு ஒன்று நம்ம முதல்ல நினைக்கிறது என்னன்னு சொன்னால், ஏதோ இருக்கிற மொத்த புவர் பீப்புள் தான் அதை அவைல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் சோலாரில் அப்படி இல்லை. இதை ப்ராக்டிக்கலாக யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் ஹை எனர்ஜி கன்சம்ஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். இதில் இன்கம் லிமிட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் பேங்க்கில் வந்து உங்களுக்கு அப் டு 2 lakhs வரைக்கும், சிபில் கூட வெறும் 680 தான். உங்களுக்கு எந்த கொலாட்ரலும் கிடையாது. இல்லை, அவருடைய கேள்வி என்ன இருந்திருக்கலன்னா, பேன் கார்டு முதற்கொண்டு வாங்குறதுனால மேபி இன்கம் வைஸ் வந்து மாறுமோன்னு ஒரு சின்ன டவுட் கேட்குறாரு இல்லையா? அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் எத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சாலும் உங்களுக்கு ஸ்டில் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 78,000. அவர் இன்னொன்று அவர் லண்டனில் வேறு இருக்காப்ல. ஸோ அதனால் நிறைய பவுண்ட்ஸில் வந்திருக்கும். அதனால் ஏதாவது மிச்சமாக இருக்குமோன்னு யோசிக்கிறாப்ல. டு பி வெரி ஆனஸ்ட், என்னோட ஒரு ஹவுஸ்க்கு வந்து நான் 10 panels இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். கிரேட். அண்ட் ஐம் கெட்டிங் 20 இயர்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது எனக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த யூசேஜ், இட் கோஸ் டு த கிரிட். அந்த கிரிட்டுக்கு போகிறது வந்து மீதி வந்து தே கிவ் இட் பேக் டு மீ. இல்லை, இப்போதைக்கு இந்தியாவில் நீங்கள் கிரிட்டுக்கு வீட்டுக்கு போட்டு கிரிட்டுக்கு கொடுக்கறதுல வாய்ப்பு இல்லை, விச் இஸ் நாட் அட்வைசபிள். உங்கள் கன்சம்ஷனுக்கு நீங்கள் சோலார் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் கிரிட்டுக்கு, அதாவது அவங்க கவர்மெண்ட் எப்படி வச்சுருக்காங்கன்னா, டொமஸ்டிக் பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த மாதம் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். அது அடுத்த அந்த இயர் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆப்செட் பண்ணிக்கணும். மார்ச்சில் நீங்கள் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் திரும்ப வந்து April 1 ஆரம்பிக்கும் போது 0ல் ஆரம்பிப்பீங்க. ஓகே, that's how it works. சேம் அதே தான். 10 panels with the இன்வெர்ட்டர் போட்டிருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் அ பேட்டரி நீங்கள் அதை வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம். அது தனி. அதாவது ஆல்ரெடி சில பேர் வீட்டில் வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க. அந்த இன்வெர்ட்டர் இருந்தால் நீங்கள் அதே கன்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், அவங்க வந்து ஹைப்ரிட் போய்க்கலாம். ஹைப்ரிட்டில் என்னன்னு சொன்னால், சோலார் சிஸ்டம் அலாங் வித் சம் பேட்டரி பேக்கப், அதுவும் பண்ணிக்கலாம். ரைட்.